வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. மங்கள செய்தி ஒன்று உன்னோட வீடு தேடி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எப்போவுமே யோசனைகளால் நிறைஞ்ச மனசு வச்சவங்க தான். ஒரு நேரத்தில் பல விஷயத்தை நினைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் சில நேரம் நீங்கள் உங்களையே நீங்களே குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த யோசனை சக்தி தான் உங்களுடைய பெரிய பலம்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசின வார்த்தைகள் கூர்மையாக இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையை யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் மனசில் நினச்சதை மறைக்க தெரியாதவங்களாக இருப்பீங்க. அதனால தான் சில பேர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தவறான புரிதல் உன்னை பல நாள் பாதிச்சிருக்கும். இப்போது அந்த காலம் மாறுது. நீ அமைதியாக இருந்தாலுமே உன்னுடைய உண்மை தன்மை அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். வேலை விஷயத்தில் நீங்கள் விரைவாக கற்றுக்கிறவங்களாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு பொறுப்பும் அதிகமாக இருக்க போகுது. நீங்கள் நினச்ச இடத்துல நீயே உன்னை நிறுத்துகிற தருணம் வரும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே இப்போது ஒரு நிலைமை வரும். சேமிக்க நினைக்கிறவங்க ஆரம்பிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பும் அதிகரிக்கும். முன்னாடி யாருமே கேட்காத ஆலோசனை இப்போ தேடி வருவாங்க. உறவு விஷயங்களில் நீங்கள் எளிதாக நம்புறவங்க. அதனால் மனசு உடைஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த அனுபவம் தான் உங்களுடைய கசப்பால் அது உன்னை ரொம்பவே பரிதாபமாக ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போது உண்மையான அன்பு அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய பழக்கத்தில் பழைய உறவுகள் இருந்தால் குழப்பம் தெளிவாகும். பேசாமல் இருந்தவங்க கூட உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ளே இருந்த பாரமெல்லாம் குறையும். உடல் சோர்வு, மனசோர்வு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தீர்வும் கிடைக்கும். நீ கவனிக்க ஆரம்பிப்ப. இப்போது வரப்போகிற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுது. நீங்கள் எப்பயுமே பாதியில் விட்ட விஷயங்களை முடிக்கிற சக்தி இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சி பயந்த ஒரு முடிவை தைரியமாக எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்கான திசையை மாற்றும். மிதுன ராசிக்காரங்க இல்லாமல் ஓடுற ஒரு காற்று மாதிரி. இப்போது அந்த காற்றுக்கு ஒரு திசை கிடைக்கும். அதுதான் மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வருவதற்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்பி அமைதியாக முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல காலம் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பவங்க. அதனால தான் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நீ யாரையுமே எளிதாக நம்புகிற பழக்கம் உனக்கு இருக்குது. ஆனால் ஒரு முறை ஏமாற்றம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ மௌனமாக மாறிடுவ. அந்த மௌனம்தான் உன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கையை கொடுக்கும். இப்போ வரப்போகிற காலங்கள் எல்லாமே உன்னை மீண்டுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. நீ முன்னாடி எடுத்த சில முடிவுகள் தப்பாக போன மாதிரி தோணுனாலுமே அவைகள் தான் உன்னை இப்போவே ரொம்பவே வலிமையாக மாற்றிட்டு இருக்கு. வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரே இடத்துல நீண்ட காலம் இருக்க முடியாதவங்களாக இருப்பீங்க. உனக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. அதனால தான் இப்போ ஒரு புதிய வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகுது. அது முதல்ல குழப்பமாக தோணினாலுமே பின்னால் அதுதான் உனக்கு சரியான பாதைன்னு புரியும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி இருந்த அலட்சியம் எல்லாமே இப்போ இல்லை. நீ ஒவ்வொரு செலவையுமே கணக்கு போட ஆரம்பிப்ப. அதுவே உன் வாழ்க்கைக்கு ஒழுங்கு அதிகமாகவே கொடுக்க போகுது. குடும்பத்தில் நீ சின்னவனாக இருந்தாலுமே உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எல்லாமே பிரச்சனை சரியாகும். உறவு விஷயத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அப்படி தான் விரும்பவும் கூட செய்கிறீங்க. அதனால் கட்டுப்பாடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மனசு திணறும். ஆனால் இப்போ உண்மையை புரிஞ்சுக்கிற அன்பு உன் வாழ்க்கைக்குள்ளே வருது. அது உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னோட பயணத்துக்காக துணையாகவே நிற்கும். பழைய உறவில் இருந்த குழப்பம் தெளிவாகி ஒரு முடிவுக்கு வரும். அது முடிவாக இருக்கலாம் அல்லது புதிய தொடக்கமாக இருக்கலாம். மனசு ரொம்பவே லேசாகும். நீ குறை சொல்லிக்கிட்டே காலம் முடிவுக்கு வருது. உடல் நலத்தில் சின்ன சின்ன அறிகுறிகள் நீ அலட்சியப்படுத்தாமல் கவனிக்க ஆரம்பிப்ப. அதுவே பெரிய பிரச்சனையை தவிர்க்கும் போது நீ பல விஷயங்களை ஒரே நேரத்தில் ஆரம்பித்து பாதியில் விட்ட அனுபவம் உனக்கு இருக்குது. ஆனால் இப்போது நீ ஆரம்பித்ததை முடிக்கிற மன உறுதி அப்படிங்கிறது வரும். அதனால தான் உன் மீதான இருக்கிற நம்பிக்கை உனக்கே அதிகரிக்கும். சில நேரம் தனிமையாக இருந்த மாதிரி தோணும். ஆனால் அந்த தனிமை தான் உன்னை தளர வைக்கலை, உன்னை சிந்திக்க வச்சுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வரக்கூடிய சைகைகள் எல்லாமே வழிகாட்டக்கூடிய, நீங்கள் பயந்த விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது உனக்கு இப்போது உருவாக போகுது.
மிதுன ராசிக்காரங்க ஒரு காற்று மாதிரி சஞ்சலமானவங்க. ஆனால் இப்போது அந்த உயரத்துக்கு கொண்டு போகுது. மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வந்துட்டு இருக்குது. அதை உணர்றதுக்கு அதை ஏற்று அமைதியாக முன்னேறி உன் வாழ்க்கையை புதுசாக நகர ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருவிழியில் நிற்கிற மாதிரி உணர்ந்த காலங்கள் உங்களுக்கு உண்டு. மனசு ஒன்று சொல்லும், சூழ்நிலை வேறு ஒன்று சொல்லும். நடுவில் நீங்கள் சிக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த குழப்பம்தான் உங்களை மற்றவங்களை விட ஆழமாக சிந்திக்க வச்சுருக்கு. நீ சின்ன விஷயத்துக்கே சந்தோஷப்படுறவனாகவும் அதே நேரத்தில் சின்ன வார்த்தைக்கே மனசு காயப்படுத்துகிறவனாகவும் நீ உன் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் சிரிப்புக்குள்ளே மறைச்சி வைக்கிற பழக்கம் உனக்கு இருக்குது. அதனால தான் பல பேருக்கு உன்னுடைய வழி புரியலை. இப்போ வரப்போகிற காலம் எல்லாமே உன் மனசில் இருந்த முடிச்சுகளை ஒன்றொன்னா அவிழ்க்க போகுது. நீ முன்னாடி விட்டுட்டு வந்த கனவுகள் மீண்டும் உன்னை தேடி வரும். அதை பார்த்து பயப்படாத. அது உனக்கான அழைப்பு. வேலை விஷயத்தில் நீ உன் திறமையை முழுசாக பயன்படுத்த முடியலன்னு நினச்சிட்டு இருந்த. இப்போது அதுக்கான மேடையும் கிடைக்கும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய வேகம் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ யோசிக்காமல் செஞ்ச சில உதவிகள் எல்லாமே உன்னை சிரமத்தில் தள்ளிருச்சு. ஆனால் இப்போ நீ யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக புரிஞ்சுக்குவ. அதுவே உன்னுடைய பாதுகாப்பு. குடும்பத்தில் நீ எப்போவுமே சமாதானம் பண்ணுறவனாகவோ இருந்தாலுமே இப்போது உன் கருத்துக்கு மரியாதை கிடைக்கும். நீ பேசுகிற வார்த்தை கேட்கப்படும். உறவு அப்படிங்கிற விஷயத்தில் நீ முழுமையாக புரிதலை தேடுவ. அதனால தான் மேற்பரப்பான அன்பு உன்னை திருப்தியே படுத்தாது. இப்போது உன்னை மனசார புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிலை பெறும். பழைய உறவில் இருந்து குழப்பம் முழுசாகவே முடிவுக்கு வரும். அது வலியோடு இருந்தாலும் பின்னால் அது உனக்கு விடுதலையாக மாறும். உடல் நலத்தில் நீ உன் மனசை கவனிக்கணும். அதிக யோசனை உன்னை ரொம்பவே சோர்வாகும். அதனால் அமைதிக்கான வழியை நீ தேடுவ. அது பிரார்த்தனையாகலாம், தனிமையாகலாம், இயற்கையாகலாம். அதில் உனக்கு தெளிவு கிடைக்கும். சில நேரம் நீ யாருக்குமே தேவையில்லாதவனாக தோணினாலுமே உண்மையிலேயே நீ பல பேரோட வாழ்க்கையில் முக்கியமானவங்களாகவே இருந்திருக்க. இப்போ அது உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே காற்று போல் சஞ்சலமாக இருந்தாலுமே இப்போ அந்த காற்றுக்கு ஒரு நிலையான திசை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். மங்கள செய்தி அப்படிங்கிறது உன்னுடைய வீடு தேடி வந்து உன்னோட கதவை தட்டுது. அதை திறந்து ஏற்று உன்னுடைய வாழ்க்கையை நீ புதுசாக தொடங்க ஆரம்பிப்ப. அப்படி தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பழைய விஷயங்களையுமே மறந்துட்டு புதிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் நினச்சி ஒரு குறிக்கோளோடு செல்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லா செய்திகளுமே உங்களுக்கு மங்கள செய்தின்னு தான் சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு நாளாக தள்ளி போயிட்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். எல்லாத்தையுமே நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லா பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இனி புதுமையான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய ஆரம்பிக்க போகுது. இனி மங்கள செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வேலை விஷயங்களில், படிப்பு விஷயங்களில், வாழ்க்கையில், காதல் விஷயங்களில் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்கும். அதுதான் அந்த மங்கள செய்தி. இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பாக்ஸில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒரு காற்று மாதிரி. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்பீடாகவே இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே ஒரே குறிக்கோளோட மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே இனிப்பாகவும் சுவையாகவும் இருப்பது போல் உங்களுக்கு தோன்றும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.